ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே கூட தியானிப்போம் வாருங்கள் என்கிறதான இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்தின் பகுதியாக யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனம், த அக்கார்டிங் ஆஃப் புக் ஆஃப் ஜான் சாப்டர் 14 verse 1 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னதான வார்த்தையை வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இருதயம் கலங்கினவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை இயேசு சொல்வதற்கு காரணம், அன்றைக்கு யூதர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தார்கள், ஆனால் இயேசுனிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். நமக்கும் கூட நாம் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசுவின் மீது நாம் விசுவாசமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் கலங்க செய்கிற 5 மிக முக்கியமான காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எதனால் நம்முடைய இருதயம் கலங்கிறது என்று சொல்லி தியானிப்போம் என்று சொன்னால், முதலாவது பாவம் ஒரு மனிதனை மிகவும் கலங்க செய்கிறதாம். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய சரீரத்தில், ஆவிலே, ஆத்மாவிலே கொடிதான தீராத வியாதிகள் அவனை கலங்க செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அவனுடைய ஜீவியத்தில், ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் தனிப்பட்ட சில பிரச்சனைகள் அவனை கலங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நான்காவது, அநேக உலக காரியம், கவலைகள் அவனுடைய மனதில் காணப்படும் பொழுது அவன் இருதயம் கலங்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக, தன் மரண நாளின் நிச்சயம் இல்லாமல் நான் இன்றைக்கு மரித்தால் என்ன நடக்கும், என்னுடைய குடும்பம் எங்கே செல்லும் என்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதுனாலே அநேகருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை உண்டாக்குறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூர்வ பிதாவாகிய யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு கலக்கம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே ரகசிய பாவம் இருக்கும் என்று சொன்னால் அது நம்மை கலங்க செய்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நாம் நண்பர்களோடு இருக்கும் பொழுது பாவத்தை குறித்து நமக்கு கலக்கம் உண்டாகாது. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதுதான் நமக்கு பாவத்தை குறித்து மிகுந்த கலக்கம் உண்டாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால்தான் அழகாக வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவிலே மரித்தார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ஆனபடினால் இன்றைக்கே நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பூரண சமாதானம் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, கொடிய வியாதி பிடிக்கும்போது எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும், அருமையானவர்களே, அவருடைய இருதயம் கலங்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நாம் இந்த இருதயம் கலக்கத்திலிருந்து மீண்டு வர, இந்த வியாதி நம்மை அணுகும் பொழுது நாம் மீண்டு வர ஆண்டவருடைய அந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஆனபடினால் அவரால் செய்ய முடியாத அதிசயம், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். இயேசுவால் தீர்க்க முடியாத கொடிய வியாதி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மூன்றாவது, சகல விதமான பிரச்சனைகள், பல விதமான பிரச்சனையினால் அநேகருடைய இருதயங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், துன்பம் உமக்கு நேரிட்டபடினாலே அது உம்மை தொட்டபடினாலே கலங்குகிறீர் என்று வாசிக்கிறோம். ஒரு துன்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும்பொழுது அவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. ஒருவன் துன்பம் பண்ணும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கே அந்த பதில் தெரியும். துன்பம் வரும்பொழுது நாம் ஜெபம் செய்ய வேண்டும். சந்தோஷமாக இருக்கும்பொழுது சங்கீத பாட கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான
கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமை நண்பர்களே, நாம் கூட நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் எப்பொழுதும் ஜெபம் செய்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது சகலவித ஆறுதலின் தேவன் தாமே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவார். இறுதியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 காரியங்கள் இருக்கிறது. உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கலங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம்பிள், மார்த்தாளை பார்க்கும் பொழுது அவள் எப்படியெல்லாம் இயேசுவுக்கு பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி ஜெபிக்கிறாள். அங்கே லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போன பிறகு மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மார்த்தாலோ அநேக விதமான உலக கவலையினால் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அநேக மக்கள் பார்க்கும் பொழுது நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன், எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் சரி செய்து வைப்பேன் என்று சொல்லி அநேக உலக கவலைகள் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே அந்த இருதயமானது கலங்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் தேவனுக்கு முன்பாக பகையாக இருக்கிறது. நாம் உலகத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றினதும் இல்லை. ஆனபடினால் ஆல்ரெடி லார்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் பிளஸ்ஸிங் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ஸ். ஆனபடினால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த குறித்தும் கவலைப்படக்கூடாது. இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கும்படியாக ஆசிக்கிறேன். அருமையானவர்களே, கடைசி நாளிலே அவருடைய மரண நாளை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களுக்கு இருதயத்திலே கலங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு தேவ ஜனங்கள் தன்னுடைய ஜீவியத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஆண்டவருக்காய் பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது இன்றைக்கு நான் மரித்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்று சொல்லி ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே பலவிதமான பாவங்களையும் உலக ஆசைகளின் ஊடாகவும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட செய்யக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த உலகத்தை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து, நாம் உலகத்துக்குரிய சத்துருடைய எல்லா காரியத்தை வெறுத்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜீவித்து என்றைக்கு என் இயேசு வந்தால் அவரை நான் சந்திப்பேன் என்கிறதான ஒரு முழு நிச்சயம் நமக்குள் காணப்படும் பொழுது நம்முடைய மரண நாளை குறித்து நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, இந்த பூமியிலே வாழ்கிறதான நாட்களில் தான் நமக்கு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் போது நமக்கு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவேற்ற தருவார். இக்காலத்தின் பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இங்கே வந்து கொண்டிருக்கிறதான உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கலங்கி போக வேண்டாம். நம்மை விசாரிக்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய காண்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த தியானிப்போம் வாருங்கள் என்கிறதான நிகழ்வின் மூலியமாக உங்கள் ஒவ்வொருடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. சகலவித ஆறுதலின் தேவன் தாமே உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அன்பு செலுத்தி அனுதினமும் கிருபையாக நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம்.